வணக்கம். ஒரு வீடியோங்க. ஒரு ஒரு ஊர்லேங்க ஒரு கணவன் மனைவி 2 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப கண்ணியம், கட்டுப்பாடு, ரொம்ப ஒழுக்கமாக வாழ்கிற பொண்ணுங்க. கணவன் முன்னாடி கூட அது ரொம்ப வெட்கம், நாணம், ரொம்ப அன்பின் சிகரமாக வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. ரொம்ப மென்மையான குணம் படைத்ததுங்க அந்த பெண்ணு. கணவனை தவிர யாரையுமே ஒரு ஆணா வந்து பார்க்குறதே கிடையாதுங்க. அந்த மாதிரி அவர் வாழ்ந்து அவர் அது மாதிரி தான் அன்பாக இருப்பார், பாசமாக இருப்பார், பாசனரோடு இருப்பாங்க. 2 பேரும் எங்கே வேணாலும் போவாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தடவை என்ன ஆகுதுங்க, 2 பேரும் அப்படி ஒரு அன்பு பாசத்துக்கு அளவில்லாத வாழ்க்கைங்க. அவரு கொடுத்து வச்சவர் இந்த பெண்ணை மணக்கிறதுக்கு, இந்த ஆடவனை மணக்கிறதுக்கு இந்த பெண்ணும் கொடுத்து வச்சிருக்கு. அப்படி 2 பேருமே ஒழுக்கம் நிறைஞ்சவங்க. 2 பேரும் சங்கம் ஆகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்லா வாழ்ந்ததுக்கு அந்த ஏரியாவுக்கு ஒரு உதாரணமாக வாழ்கிறாங்க. அன்பு, பாசம், பற்றுதல் என்னங்க. அப்படி ஒரு இணைப்பாக இருக்கிற பெண்ணு என்ன ஆகுதுன்னாங்க, ஒரு ஒரு பிரச்சனை வரும். ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆடவன் வந்து ஒரு பஸ்ஸில் டக்குன்னு கையை பிடிச்சிட்றான். கையை டக்குன்னு பிடிச்சிட்றான். கையை பிடிச்சி மேலே கை வச்சிருக்கும் போது மேலே கை பிடிச்சிட்றான். கை பிடிச்சோன்னா இந்த புள்ள என்ன கை பிடிக்கிற அப்படிங்கும்போது, பரவாயில்ல கொஞ்சம் கை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறான். மறுபடியும் கை பிடிக்க வர்றான். அப்புறம் அந்த புள்ள மரியாதை சொல்கிற கையெடுத்துக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூட்டி போலீஸ் எல்லாம் வந்துடுது. அவனை பிடிச்சிட்டும் போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போனோன்னா அந்த புள்ள சொல்லுது, விட்டுருங்க, அம்புத்தி அவ்வளோதான். நீ இப்படி என் கையை பிடிக்கும்போது நீ கல்யாணம் ஆகாமல் இருந்தீன்னா, நீ கல்யாணம் ஆகிட்டேன்னா உன் மனைவி ஒருத்தன் பிடிப்பான். அப்போ அந்த வேதனை உனக்கு என்னங்கிறது அப்போ தெரியும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துங்க இந்த கையை பூரா சுட்டு எடுத்துடுறாங்க. நெருப்பில் இப்படி காய்ச்சி எடுத்துட்டு கட்டு போட்டுட்டு கையை எல்லாம் இது பண்ணி பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டு கேட்டு உட்கார வச்சுட்டு கணவர் வரும்போது என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க பஸ்ஸில் ஒருத்தன் கையை பட்டுருச்சுங்களாம்மா, அந்த கையை இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணிருச்சு. என்னம்மா தெரியாமல் தானே? இல்லைங்க தெரியாமல் படலைங்க, அவன் தெரிஞ்சாதானுங்க பிடிச்சான். அவன் தொட்ட கையை இருக்கக்கூடாதுல்ல. எனக்கு ரொம்ப அன்னூசியாக இருக்குது, ரொம்ப உறுத்தலாக இருக்குதுங்க என்ற மனசு. நீங்கள் பிடிக்க வேண்டிய கையை இன்னொருத்தன் பிடிக்கக்கூடாது இல்லைங்க, அது என்னால் முடியலைங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி சுட்டுட்டேன் அப்படின்னு. அவர் அப்படியே கட்டி அணைச்சி அவரை, தெய்வமே விடுமா, இது ஒரு இதை பண்ணி கையை பண்ணிட்டியாம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லி அவர் அப்படி அந்த பொண்ணை பாராட்டி கையெடுத்து வணங்குறாரு. என்னங்க, அது பெண்ணுங்க. என்ன ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு நல்ல விந்தில் பிறந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல பெண்ணுங்க. அது எப்படிங்க இப்படி இருக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.